வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 16ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் அனுஷம் மதியம் 3:05 வரை, அதன்பின் கேட்டை, திதி அமாவாசை மதியம் 12:01 வரை, அதன்பின் வளர்பிறை பிரதமை. யோகம் நன்றாக இல்லை. மேஷ ராசிக்காரர்களுக்கு முழுமையான சந்திராஷ்டம தினம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை, யமகண்டம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை, குளிகை நேரம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 7 முதல் 10 வரை, காலை 11 முதல் 12 வரை, மதியம் 2 முதல் 4 வரை, மாலை 6 முதல் 7 வரை, இரவு 9 முதல் 11 வரை. இன்றைய கிரகநிலை: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சூரியன், புதன், சந்திரன், தனுசில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. மேஷராசிக்காரர்களுக்கு இன்று முழுமையான சந்திராஷ்டம தினம். சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் ஆகிடுங்க. பிடித்தமான உணவை சாப்பிட்டுட்டு ஜாலியாக டிவி பார்த்துட்டு இருங்க. இல்லை உங்களுக்கு கோயில் குளம் அந்த மாதிரி போகணுன்னா அந்த மாதிரி பக்தி நெறியோடு கோயில் குளம் சென்று வாருங்கள். ஆனால் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. ரிஷபராசிக்காரர்களுக்கு நண்பர்களை சந்திக்கக்கூடிய ஒரு நாள். உங்களுடைய நெருக்கமான நண்பர்கள் இன்றைக்கி உங்கள் இல்லம் வருவார்கள், அல்லது உங்களுடைய சொந்த பந்தங்கள் உங்கள் இல்லம் வருவார்கள். உங்கள் இல்லத்திற்கு நண்பர்கள் வருவது இன்று நீங்கள் அல்லது உங்கள் நண்பர் வீட்டிற்கு செல்வது, இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. சந்தோஷமான நாள். மிதுன ராசியில் பிறந்த இளம் வயது ஆண்கள் பெண்கள், திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள், குறிப்பாக சொல்லணும்னா திருமணம் நிச்சயமாகும். திருமணத்திற்கான வரன் தேடக்கூடிய நேரம் இது. நல்ல வரன் அமையும். வீட்டில் சுப மங்களமான காரியங்கள், அதற்கான பேச்சுவார்த்தை நடத்தப்படும். நல்ல நாள். கடகராசிக்காரர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நேரம். சிறு சிறு குறைபாடுகள் எது இருந்தாலும் அதெல்லாம் சரியாகும். இன்றைக்கி நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் இருப்பீங்க. யோகமான நாள், நல்ல நாள். ரிலாக்ஸ்டான மைண்டில் இருப்பீங்க. நல்ல நாள். சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி உங்களுடைய இல்லத்தில் ருசியான உணவுகள் சமைக்கப்படும். ருசியான உணவுகளை சமைத்து ருசித்து சாப்பிடக்கூடிய யோகம் ஏற்பட்டிருக்கு. இல்லைன்னா உங்கள் குடும்பத்தோடு வெளியே சென்று உங்களுக்கு பிடித்தமான ஹோட்டலில் பிடித்தமான உணவை சாப்பிடக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கு ஏற்படும். சிம்ம ராசிக்காரர்கள் குறிப்பாக இன்றைக்கி ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு நாள். உங்களுக்கு பிடித்த உணவை சாப்பிடக்கூடிய நாள். கன்னி ராசிக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியடையும். உங்களுடைய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி, பரிபூர்ண வெற்றி. லாபஸ்தானத்தில் செவ்வாய், லாபஸ்தானாதிபதி 11ஆம் இடத்தில். இது ஒரு நல்ல யோகம். அதாவது 3-11 கூடிய கிரகங்கள் பரிவர்த்தனை. 3-11 கூடிய கிரகங்கள் பரிவர்த்தனை. 2 மற்றும் 4 கூடிய கிரகங்களும் பரிவர்த்தனை. அதனால் 2 விதமான பரிவர்த்தனை இன்றைக்கி நடந்திருக்கு. இது கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யும். பெரிய அளவில் தன லாபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் இருக்குது. இப்போது தொழிலுக்கான முயற்சி எடுத்தால் வெற்றி அடையலாம். நல்ல நாள் இது.
துலா ராசிக்காரர்களுக்கு குடும்பம் அமைதியாக இருக்கும், குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். இல்லம் நன்றாக இருக்கும், உங்கள் உள்ளம் நன்றாக இருக்கும். இல்லத்தில் சுபமங்கலகரமான பேச்சுவார்த்தை நடத்தப்படும். நிறைய பணவரவு வருவதற்கான நேரம் இது. யோகமான நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2, 7 கிரகங்கள் பரிவர்த்தனை, 9 மற்றும் உங்கள் ராசி அதிபதி பரிவர்த்தனை. இது எல்லாமே யோகமான பரிவர்த்தனை. அதாவது நீச்சம் பெற்ற கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்றிருக்கு. உங்கள் ராசி அதிபதி 9ஆம் இடத்தில் நீச்சம், 9 கிரகம் ராசியில் நீச்சம். நீச்ச கிரகங்கள் பரிவர்த்தனை, இதுவும் ஒருவித ராஜ யோகத்தை செய்யும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல நாள். நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். தொழிலில் ஒரு புதிய யுக்தியை கையாண்டு அதில் சிறப்பான வெற்றியை பார்ப்பதற்கான நேரம் இது. நல்ல நாள். தனுர் ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியும் சுக்கிரனும் பரிவர்த்தனை. இது ஒரு விதமான யோகம். 8 கிரகம் 12ஆம் இடத்தில். அதனால் அதுவும் விபரீத ராஜ யோகத்தை ஏற்படுத்தும். சிறப்பான நாள், யோகமான நாள், நல்ல நாள். சுற்றுலா சென்று வருவார்கள். பல பேருக்கு கோயில் குளங்கள் தீர்த்த யாத்திரைகள் செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் பலருக்கு ஏற்படும். மகர ராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய நேரம் இது. மகர ராசியில் இருக்கக்கூடிய இளம் வயது ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் இப்போது திருமணம் நிச்சயமாகும். இந்த சுக்கிர பகவான் 12ஆம் இடத்தில் இருக்குது. திருமணமான ஒரு 10 வருஷம் ஆனவர்களாக இருந்தால் கூட அவர்களுக்கு இப்போ மன வாழ்க்கை பிரமாதமாக இருக்கும். கல்யாணமான இளம் வயது தம்பதியருக்கும் மன வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படும். ஒரு இன்பச் சுற்றுலா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுற்றுலா மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் பல தம்பதியருக்கு ஏற்படும். இப்போது சில பேர் நண்பர்களோட சுற்றுலா போவாங்க. இது அப்படிப்பட்ட சுற்றுலா இல்லை. ஒரு கணவனும் மனைவியும் ஏதாவது ஒரு ஹோட்டல் ரிசார்ட் இந்த மாதிரி போயிட்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேக்கேஜ் ஏதாவது கிடைக்கும். அதில் போயிட்டு வருவாங்க. அதற்கான சூழ்நிலை ஏற்படும். யோகமான தினம். கும்பராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நேரம். தன வருவாய் அதிகமாக ஏற்படும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போது புதிய ஆர்டர்ஸ் வரும். உங்களுடைய ஒப்பந்தங்கள் எக்ஸ்டென்ஷன் ஆகும். அதனால் இது ஒரு சிறப்பான நாள், நல்ல நாள். மீன ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். 3 கிரகம் 3, 8 கிரகம் 10ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. 10ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய தொழில் ஸ்தானம். அதில் ஏதாவது ஒரு பாவ கிரகங்கள் இருந்தால் நல்லது. ஆனால் இயற்கை சுபரான சுக்கிரன் உங்கள் ராசிக்காரர்களுக்கு அது பாவி. அவர் 10ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் இடமும் உங்கள் ராசி அதிபதியான குருவும் ஆன வீடு தான் அது. அந்த குரு சுக்கிரால் பரிவர்த்தனையும் பெரிய யோகம் அது. நிறைய தொழிலில் ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும். 5 மற்றும் 9 கிரகங்கள் பரிவர்த்தனை, அதுவும் ஒரு பிரமாதமான யோகம். 5ஆம் இடம் 9ஆம் இடம் அப்படிங்கிறது சிறப்பான இடம். அந்த கிரகங்கள் பரிவர்த்தனை, அந்த இடத்துல 2 கிரகங்களும் நீச்சம். இதுவும் மீனராசிக்கு பெரிய யோகத்தை செய்யும். உங்களுடைய பிள்ளைகளின் வளர்ச்சி முன்னேற்றம் அடையும். தந்தை வழி உறவுகளால் ஆதாயம். பூர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள் விலகும். யோகமான நல்ல நாள்.